गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரமஜானி பிரம்மனிஷ்டா இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் பகவத்குணத்தை வர்ணிச்சுட்டே வர்றார் தசமஸ்கந்தத்தில். இந்த கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணலீலைகள் எல்லாம் அதில் அப்பப்போது கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டே வரார். அதே போல போன அத்தியாயத்தில் இந்த சத்தம் ரஜஸ் தமசு இந்த குணாதீதமாகவும் குணாதீனமாகவும் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி பேசினார். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சின்ன கதை ஒன்று இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார். என்னன்னா, முன்பு சரஸ்வதி நதி தீரத்தில் நிறைய பிரம்ம ரிஷிகள்லாம் உட்காந்துண்டு தேவையே இல்லாத ஒரு வாதம் வருவது போல அவாக்குள்ளேயே வந்துருது. என்ன வாதம் அப்படின்னா, திரிமூர்த்திகள் தானே இந்த உலகம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறார்கள், இந்த திரிமூர்த்திகள்ல யாரு பெரியவா அப்படின்ற ஒரு சர்ச்சை போல அவாக்குள்ள ஒரு பேச்சானது நடக்கிறது. அப்படி நடந்துட்டே இருக்கும்போது அவரவர்கள் இவர் பெரியவர் அவா பெரியவான்னு பேசும்போது இப்படிலாம் பேசி நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் போய் பரீட்சை பண்ணிட்டு அந்த பரீட்சையில யார் ஜெயிக்கிறாளோ அவ தான் ஜெயிச்சான்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாக்குள்ள ஒரு பேச்சு. உடனே பிருகு எழுந்துட்டார். நான் போய் பரீட்சை பண்ணுவது போல திரிமூர்த்திலையும் போய் பரீட்சை பண்ணிட்டு வரேன். இதுல யார் ஜெயிக்கிறார்களோ அவ ஜெயிச்ச உடனே உங்கள்கிட்ட நான் விஷயத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருகு அங்கேருந்து கிளம்பி, அவர் எல்லா லோகத்தையும் போகக்கூடியவர். அதனால நேரா முதல்ல சத்தியலோகத்துக்கு வர எங்க பிரம்மதேவன் இருக்காரோ, பிரம்மா தன் லோகத்துல அந்த தாமரை பூவில் உக்காந்துட்டு அவர் தன்னுடைய லோகத்துல எப்பயும் போல இருக்கார். இவர் பிருகு பிரம்மாவோட புத்திரர் தானே. புத்திரரா இருக்கிறதுனால பிரம்மா என்ன எதிர்பார்த்தாருன்னா, வந்த உடனே நம்ம புத்திரன் நம்மளை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணி அபிவாதிய சொல்லணும் இப்படிலாம் எதுவும் சொல்லாதபடிக்கு திமுறா முன்னாடி நிற்கிறான் பாரு. போனா போறது நம்மளுடைய புத்திரன் தானே, அப்ப போது இந்த மாதிரி தப்பு பண்ணினா பரவாயில்லன்னு பிரம்மதேவனுக்கு இவர் நமஸ்காரம் பண்ணலன்னு கோபம் வந்தா கூட அந்த பிருகுவை பார்த்து தன் புத்திரன் தானேன்னு கோபிச்சுக்காதபடிக்கு இருந்தார். இதுலேருந்தே இவர் தன் நினைச்ச அளவுக்கு இவர் இல்லை அப்படின்னு பிருகு அங்கேருந்து கிளம்பி அடுத்தது நேராக கைலாசத்துக்கு வரார். கைலாசத்துக்கு ஏற்கனவே இந்த தக்ஷ பிரஜாபதி இந்த யாகத்துல எல்லாம் பார்த்தா பிருகுவனுடைய தாடிய வீரபத்ர சுவாமி எடுத்தாரோன்னு கோபத்துல. இதெல்லாம் நடந்து அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்காதபடிக்கு அவருக்கு நிர்வீரமா அந்த கோபம் அந்த க்ஷணம்தான், கோபமே இருக்காது அதுக்கப்புறம். அப்படி அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. பிருகு வந்த உடனே வரணும்னு கூப்பிட்டு, ரொம்ப சந்தோஷம் இங்க கைலாசத்துக்கு வந்திருக்கிறே, ஏதாவது காரியமானு போய் ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் பரமேஸ்வரன். எந்த பிரபு எல்லா ஜீவன்களுக்கும் அந்தர்யாமியா இருக்காரோ, எந்த பிரபு சராச்சர வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியா இருக்காரோ, அப்பேற்பட்ட பிரபு பிருகுவை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டார். வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. உடனே இந்த பிருகு சும்மா இல்லாதபடிக்கு பரமேஸ்வரனை பார்த்து, நீர் அமங்கலமா இருக்கக்கூடியவர், எப்ப பார்த்தாலும் ஸ்மசானத்துல இருந்துட்டு அந்த விபூதி எல்லாம் உடம்புல பூசிட்டு இதெல்லாம் சொல்லலாம். எதுக்கு ஸ்மசானத்துல இருக்கேன்னா எல்லாரையும் உத்தாரணம் பண்றதுக்காக. உங்களை யார் அங்க போய் இருக்க சொன்னா, அங்க போய் தான் உத்தாரணம் எல்லாம் பண்ண முடியுமா? என்னதான் இருந்தாலும் சரி, இந்த அமங்கலமான பொருட்கள் நீங்க வச்சுட்டு இருக்கிறதுனால நீர் சிவன் கிடையாது அசிவம் அப்படின்னு பரிபவப்படுத்துறது போல பரமேஸ்வரனை பத்தி சொன்னோடனே பரமேஸ்வரனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருதான். நானா ஒன்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது கூட நீ பரிபவப்படுத்துறியான்னு திரிசூலத்தை எடுத்துன்னு கிளம்புறார் பரமேஸ்வரன். உடனே பார்வதி தேவி சமாதானப்படுத்தி, நாத்தா இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கிறது போல இருக்கு, நீங்க யுத்தத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டா பரமேஸ்வரனை. உடனே பிருகு அங்கேருந்து கிளம்பி அடுத்தது வைகுண்டத்துக்கு வராராம். வைகுண்டத்துக்கு பிரபு அப்படியே ஆதிசேஷன்ல அற்புதமாக அப்படி சயனிச்சுருக்கார். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மகாலட்சுமி உட்காண்டிருக்காலாம். மகாலட்சுமியினுடைய மடியில தன்னுடைய தலையை வச்சுட்டு பகவான் படுத்துட்டு இருக்காராம் அந்த க்ஷீராப்தியில வைகுண்டத்துல. அவ்வாறு பகவான் ஏகாந்தமாக தேவி கூட இருக்கும்போது அந்த பிருகு நேரா வந்தார் கோபத்தோட. எங்க மார்புல நான் எப்போதும் பிரிய மாட்டேன்னு மகாலட்சுமி உட்காண்டிருந்தாலோ, அந்த மார்பு எங்க மகாலட்சுமி இருக்காரோ அந்த இடத்துல ஒரு உதைச்சாராம் தன் கால்னால. அப்படி உதைச்ச உடனே பெருமாள் அப்பதான் முழிச்சுக்கிறாருன்னா அப்பதான் லௌகிக பிரஜைக்கு அடடே இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, பிரம்மரிஷி வந்திருக்காரு, இவரை பார்க்காம விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு, சுவாமி நீங்க வந்தது கவனிக்கல, என்னை க்ஷமிக்கணும்னு எந்த பாதத்தினால அந்த மார்புல உதைச்சாரோ அந்த பாதத்தை பிடிச்சு கொண்டு, எப்பேற்பட்ட பாதம் இது, மிருதுவான பாதம், இந்த பாதங்கள் எங்கெங்கெல்லாம் படுறதோ அந்த இடங்கள்லாம் பரம பவித்திரமா இருதே
அப்பேற்பட்ட மகானா இருக்கக்கூடிய நீங்கள் இங்க வைகுண்டத்துக்கு வந்து இந்த வைகுண்டத்தையே பாவனமாக்குறீர்களா? உங்க கால்னால இந்த மார்புல உதைச்சதுனால நானும் தன்யனானேன், அங்க நித்திய நிவாசம் பண்ணி கொண்டிருக்கிற மகாலட்சுமியும் தன்யமானா உங்களுடைய பாத ஸ்பரிசத்தினால அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருமாள் வந்து பிருகு கிட்ட இப்படி சொல்றார். வைகுண்டாதிபதியா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இப்படி சொன்ன உடனே பிருகுவுக்கு பரம சந்தோஷமா, இவர் என்ன நினைச்சுன்னு வந்தாரோ அதுல மகாவிஷ்ணு வந்து அந்த பரீட்சையில பாஸ் ஆனது போல இருக்கார். அப்படியே மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படியே திக்குச்சு போய் அந்த பிரபுவை பார்த்துட்டு கண்ணும் கண்ணீருமா பார்த்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன தோணுனதுன்னு தெரியல. மேலே இந்த நடந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த பிரம்மரிஷிகள்கிட்ட சொல்லணுமோனோ அங்கேருந்து மகாவிஷ்ணுட்ட விடை பெற்று கொண்டு நேராக அந்த சரஸ்வதி நதி தீரத்துக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி, உயர்ந்த தேவன் யாரு, உயர்ந்தவர்கள் யாருன்னு தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் பெரியவரா அவர் பெரியவான்னு. உண்மையான உலகத்துல பெரியவன் யாருன்னா, தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனை வந்து உபச்சாரம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யார் ஒருத்தன் வந்து தன்னை நிந்திக்கும் போது கூட, தன்னால ஹிம்சிக்கப்பட்ட போது கூட யார் வந்து சமநிலையில இருந்து நீ எப்பயுமே ஸ்தோத்திரம் பண்ணுவது போல பிரியமா இருக்கானோ அவன்தான் உயர்ந்தவன். அப்படி பார்க்கும்போது திரிமூர்த்திகள்ல மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர். இப்படி 3 இடத்துக்கும் போய் பரீட்சை பண்ணுவது போல பண்ணின எங்க அப்பா அதுல தோத்து போயிட்டார். கைலாசவாசியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் கோபம் வந்துருது. ஆனா நான் மார்புல விதைச்ச போது கூட மகாவிஷ்ணுக்கு கோபம் வரல. ஆகையினால இது 3க்கும் அப்பாற்பட்டவர் மகாவிஷ்ணு தான், அவர் தான் உயர்ந்தவர்ன்றது போல அந்த பிரம்மரிஷிகள்கிட்ட இந்த பிருகு வந்து சொல்றார். இவ்வாறு பிருகு வந்து சொன்ன உடனே அந்த மகான்கள் அங்க இருக்கிறவா எல்லோரும் சேர்ந்து ஏகோபிச்சு பேசிக்கிறா. என்னன்னா, இப்பேற்பட்ட பிரபு அவ்யக்தம் மகத் அகங்காரத்தை வச்சுன்னு இந்த உலகத்தை உண்டாக்கி திரிகுணாத்மிகையான பிரபஞ்சம் சத்தம் ரஜஸ்தமசு அதுல குணனுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்து கொண்டு சுத்த சத்துவகுணத்தோட இந்த உலகத்தை உண்டாக்கி அதுல அவரை அடையணும்னா அந்த சத்துவகுணத்தை அவலம்பிச்சு கொண்டு தனக்குன்னு எதுவும் வச்சுக்காதபடிக்கு எல்லாம் பகவதர்ப்பணம் பண்ணிட்டு உலகத்துல இருக்கிறவா எல்லோரையும் பகவானாக பார்த்து கொண்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காளே அவளுக்கு பலதாத்தாவா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவர் தானே எல்லாருக்கும் உயர்ந்ததாக இருக்க முடியும். அவரால் தானே இந்த சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் மீண்டு இருக்க முடியும். அப்பேற்பட்ட இந்த சுகதுக்கங்களுக்கும் மாயைக்கும் அதீதரா இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவை நம்ம எல்லோரும் பஜிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரீட்சையில மகாவிஷ்ணு ஜெயிச்சிட்டார். மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர்னு அவாக்குள்ள பேசிக்கிறார். இப்படி எல்லோரும் பேசிட்டு அந்த சரஸ்வதி நதி தீரத்திலேருந்து கிளம்புறான்னு இந்த சரித்திரம். பொதுவா இந்த மாதிரி கதைகள் புராணாந்தரத்துல வரும். இந்த சமயத்துல மகாவிஷ்ணு ஜெயிச்சார். ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தர் ஜெயிப்பான். இந்த ஸ்காந்தத்துல பார்த்தோம்னா பரமேஸ்வரன் குறிச்சு பெருமையாக நிறைய கதைகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு அதனுடைய கிரந்த விசேஷம் இது வைஷ்ணவபரமான கிரந்தமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கதைகள்லாம் வருது. இவர் ஜெயிச்சதுனால அவர் வஸ்தியா, அவர் ஜெயிச்சதுனால இவர் வஸ்தியான்னு நாம விசாரம் பண்ணாதபடிக்கு இந்த கதையும் சொல்லியிருக்கார். அது பாகவதத்துல அது வந்ததுனால அதையும் சேவிச்சுண்டு நாம போயிட்டே இருக்கலாம். அதுக்கும் உள்ள போய் பார்த்தோம்னா யாரு பெரியவர்னு தெரிஞ்சுன்னு நாம் என்ன பண்ண போறோம்? நமக்கு யாரு க்ஷேமத்தை கொடுப்பா, நமக்கு வேணுங்கிறத யாரு கொடுப்பா, நமக்கு இந்த உலகத்திலேருந்து நாம விடுபடுறதுக்காக நமக்கு எந்த சரித்திரம் கொடுக்கறது, எது நம்ம கேட்டா நாம வந்து மேல வருவோம்ன்றதான நமக்கு வேணும். ஆகையினால இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும். அது வந்து புராணத்தோட புராணமா வரும். அது இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறணும். அதனால இது யாரு பெரியவா யாரு மட்டமானவர்கள்ன்றதை விட இது வைஷ்ணவபரமான கிரந்தமா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவை கொஞ்சம் தூக்கி சொன்னது போல இருக்கும். அதே மாதிரி சிவபரமான கிரந்தங்கள்ல பரமேஸ்வரனை பெருசா சொன்னது போல இருக்கும். அவ்வப்போது அந்தந்த சமயத்துல அவரவர்கள் வந்து ஜெயிக்கிறார்கள், அவரவர்கள் மேலோங்கி இருக்காருன்றது நம்மள மாதிரிதான், நம்ம உலகம் மாதிரிதான் கிட்டத்தட்ட அதுவும் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய உண்மையான காரணம் ஏன் நடக்கிறது இதெல்லாம் அந்த திரிமூர்த்திகளை கேட்டாதான் தெரியும். ஆகையினால இந்த கதை நாம வந்து பாகவதத்தில் வர்றதுனால இதையும் சேவிக்கிறோம். இப்படி இந்த சரித்திரத்தை முடிச்சுட்டு மேல இன்னொரு கதை துவாரகையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த கதையை பிரம்மனிஷ்டால் மேல ஆரம்பிக்கிறார். இந்த துவாரகையில நிறைய பிராமணர்கள் இருக்கா. ஒரு பொழுது ஒரு பிராமண குடும்பம் ஒரு பிராமண ஸ்திரீக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கிறவரையும் நன்னா இருக்கு. பிறந்த உடனே அந்த குழந்தை காலம் ஆறுது. உடனே அந்த பிராமணர் என்ன பண்றாருன்னா, இது வந்து நன்னா இருக்கக்கூடிய குழந்தை இந்த மாதிரி காலமானான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு
தான் ஒண்ணு மனசுல நினைச்சுட்டு நேரா அந்த மரிச்ச அந்த குழந்தையை எடுத்துன்னு வந்து எங்க இந்த துவாரகையினுடைய எல்லை இருக்கோ, எங்க ஆரம்பிக்கிறதோ, எங்க எல்லாரும் பார்ப்பார்களோ, எங்க எல்லாரும் வந்து நடந்து போவார்களோ, அந்த வாசப்படி போல அந்த இடத்துல வந்து இந்த குழந்தைய போட்டுட்டு, என் குழந்தை காலம் எடுத்து, என் குழந்தை காலம் எடுத்துன்னு கதறார். என் குழந்தை காலமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறது போல, அதுக்கு காரணம் வந்து இந்த ராஜா இந்த கெட்டத்தனமாக, நல்ல ராஜா இல்லாம கெட்டத்தனமாக ராஜ்ய பரிபாலனம் பண்றதுனால தான் இந்த அனர்த்தங்கள்லாம் நடக்கிறது. ஒரு ராஜா சரியாக பரிபாலனம் பண்ணான்னா அகால மிருத்யுவே இந்த ராஜ்யத்துல ஏற்படாது. இங்க இருக்கக்கூடிய இந்த ராஜா கெட்ட புத்தி உள்ளவன், அதனாலதான் இப்படி நடக்கிறது. இதுல இருந்து யாரு எங்களை காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டுட்டு அந்த எல்லாரும் யாரு பாக்குறாலோ அந்த இடத்துல போட்டுட்டு கதறார் அந்த பிராமணர். இது மாதிரியே 2-3 குழந்தைகளை இழந்துட்டாராம் அவர். கர்ப்பத்துல நன்னா இருக்கும், பிறந்தவொடனே குழந்தை காலம் ஆயிடுறது. இதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, கெட்ட ராஜா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்லும்போது, ஒரு சமயத்துல அர்ஜுனன் இருக்காராம் அந்த இடத்துல. அர்ஜுனன் வந்து நேரா, ஏன் இப்படி வீணாக புலம்புறீர்கள்? இங்க எந்த க்ஷத்திரியம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான்? இங்க பரிபாலனம் பண்ணின்றதே உக்ரசேன மகாராஜா தானே, அவரை ராஜாவாக வச்சு பலராம சுவாமியும் கிருஷ்ணன் தானே இங்க இருக்கா. இப்படி வந்து உங்க குழந்தை போயிட்டான்றதுக்காக எல்லாரும் முன்னாடி வந்து இப்படி ராஜாக்களை தப்பு சொல்றது தப்பாச்சே. நீ எதுக்கு இங்க வந்திருக்கீர்? ஏன் இப்படி புலம்புறீர்கள்? அதுக்கும் மேல இங்க இருக்கிற எல்லா பிராமணர்களும் நிறைய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி சௌக்கியமா இருக்கா. உமக்கு இப்படி நடக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இப்படி வந்து நீர் இங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி போட்டு அழுவுறது அது சபைக்கு ஏத்தது போல இல்லை, ஏன் இப்படி பண்றீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு மேல அர்ஜுனன் சொல்றானா, உங்களுக்கு உண்மையாவே வந்து இதனால ஏதாவது இடைஞ்சல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சரி செய்யறேன், கவலைப்படாதீங்கன்னு அபயம் கொடுக்கறது போல அர்ஜுனன் சொல்றான். உடனே அந்த பிராமணர் சொல்றாரு, இங்க யாரெல்லாம் தெரியுமா இருக்கா? வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய கிருஷ்ணன், அவருடைய அண்ணா பலராம சுவாமி, அவருடைய புத்தன் பிரத்யும்னன், அந்த பிரத்யும்னுடைய புத்தன் அனிருத்தன், மகாவீரர்கள், அதிரதர்கள், இப்படி பகவானே இருந்து கூட இதை சரி பண்ண முடியாத போது நீ என்ன பண்ணிட முடியும்? நீ மகா கெட்டிக்காரன், யுத்தம்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னால இதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஆனா இது ஏதோ யுத்தத்துல ஜெயிக்கிற மாதிரி கிடையாது அர்ஜுனரே. இதுல வந்து வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய இவாளால கூட எதுவும் பண்ண முடியாதோ, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட கேட்ட உடனே அர்ஜுனன், நான் வந்து கிருஷ்ணனோ பலராமனோ பிரத்யும்னனோ அனிருத்தனோ கிடையாது, காண்டீபம் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனன் நான் யார் தெரியுமா? பரமேஸ்வரனையே சந்தோஷப்படுத்தி பாசுபதாஸ்திரத்தை வாங்கினவன் நான், உங்களை கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அபயத்தை கொடுக்குற. அதே போல இன்னொரு கர்ப்பம் பிறக்கிறதுக்குள்ள காலமும் வந்துடுது. இப்ப மேல அந்த பிராமணர் வந்து இப்ப குழந்தை பிறக்க போறது, இந்த புத்திரனாவது எனக்கு தங்குவானா, நீங்க வந்து காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கீங்களே, வந்து நீங்க காப்பாற்றணும்னே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பிரசூதி கிரகம்னு சொல்லுவோமோனோ அந்த பிரசவ அறை, அந்த அறையில எதுவுமே உள்ள புகுறாதபடிக்கு தன்னுடைய அஸ்திர சஸ்திரத்தினால அப்படியே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு கவச்சம் போடுவது போல இந்த பானத்தினால போட்டு வச்சுட்டார். எந்த அரிஷ்டங்களும் எந்த கஷ்டங்களும் சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் வந்து இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தன்னுடைய அஸ்திர மகிமையினால இப்படி அர்ஜுனன் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணி இவ்வளோ பண்ணி வச்சிருக்காராம் அந்த குழந்தையை காப்பாற்றணும்ன்ற. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஆச்சரியம். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தை எல்லாத்தையும் தாண்டி ஆகாயத்துல போய் மறைஞ்சு போயிடுதான். மறைஞ்சு போய் இப்பயும் குழந்தை இல்லாத போல ஆயிடுத்து. அது மிருத்யு அடைஞ்சது போல ஆகாயத்துல போய் மறைஞ்சு போன உடனே அந்த பிராமணருக்கு ரொம்ப கோபமா கோச்சின்னு அர்ஜுனன்ட்ட வந்து கண்ணாமனான்னு திட்டுறாராம். நீ எல்லாம் ஒரு வீரனா, இப்படிலாம் எனக்கு வந்து அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்படி அபயத்தை கொடுத்து இப்படி பண்றியே, உன்னால முடிஞ்சா முடிஞ்சதுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். நீ ஒரு காலத்துல வந்து ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இருந்தவன் தானே, உன் வார்த்தையெல்லாம் நான் எதுக்கு நம்பணும்? நீ வந்து கோழை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமனான்னு திட்டி, எனக்கு அப்பயே தெரியும் பலராம சுவாமியாலும் கிருஷ்ணனாலையும் பிரத்யும்னாலையும் அனிருத்தனாலையும் முடியாது, உன்னால எப்படி முடியணும்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரிதான் ஆயிடுத்து, இப்ப ஒன்னாலையும் முடியல. ஆகையினால சும்மா வந்து இந்த பொய்யான உறுதிமொழியெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படிலாம் நீ சொத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை திக்காரம் பண்றார் அந்த பிராமணர். இப்படி அர்ஜுனனை திக்காரம் பண்ணின உடனே அர்ஜுனன் மேல ஒரு பிரதிஜை பண்றாராம்,
இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறேன், இல்லைன்னா அக்னி பிரவேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதனால அர்ஜுனனும் தன்னுடைய பராக்கிரமத்தை வச்சுட்டு எப்படியாவது அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்தோம்னா, மிஞ்சி போனா எங்க யமலோகத்துல வேற ஏதாவது லோகத்துல தானே இருக்கும், போய் எடுத்துன்னு வரலான்னு இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணிட்டு அர்ஜுனன் கிளம்புறார், யமலோகத்துக்கு போறார். எல்லாம் அந்த 14 லோகங்களுக்கும் போயிட்டு வரானா அர்ஜுனன். அர்ஜுனனால எங்க போனாலும் இந்த குழந்தைய தேட முடியல, எடுத்துன்னு வர முடியல. இப்படி அந்த குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு துவாரகைக்கு வரார் வருத்தத்தோட வந்தோடனே அந்த பிராமணரும் வருத்தத்தோட இருக்கார். இப்ப கொடுத்த பிரதிஜையை காப்பாற்றணுமோனோ, அக்னியில இறங்கணும்னு அக்னியை மூட்டி தான் இறங்குறதுக்காக சித்தமா இருக்கும்போது அப்பதான் கிருஷ்ணர் வந்து தடுக்கிறார். என்ன அர்ஜுனா, எதுக்கு இறங்குறன்னா, கொடுத்த பிரதிஜையை காப்பாற்றி தான் ஆகணும், என்னால் அந்த குழந்தையை மீட்டு எடுத்துன்னு வர முடியல, அதனால மேல அக்னியில இறங்க போறேன் அப்படின்ன உடனே பகவான் தடுத்து, அப்பா உனக்கு என்ன, அந்த குழந்தையில தானே அது பார்க்கணும், நான் அழிச்சுன்னு போறேன், நீ கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்னு சொல்லி அக்னியில இறங்குறேன்னு வரியே, அதுக்காகவே வந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், நீ என் கூட வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திவ்யமான ரதம், தன்னுடைய ரதத்தையே திவ்யமாக மாத்தி தாருகனை ஓட்ட சொல்லிட்டு அர்ஜுனையும் அழைச்சிட்டு கிருஷ்ணர் மேற்கு நோக்கி கிளம்புறாராம் அந்த ரதத்துல. இப்போ கிருஷ்ணர் எங்க அழைச்சின்னு போறாருன்னா, இங்க யாருக்குமே தெரியாத ஒரு இடம் இருக்குமா, அந்த லோகத்துக்கு அழிச்சுன்னு போறாராம். அதனாலதான் திவ்யமான தன் ரதத்தை மாத்தி கொண்டு இப்படி சப்த சமுத்திரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்படி போயிட்டே இருக்கும்போது, இது பூமி இல்லை, இது வேற ஏதோ ஒரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லோகம் மாதிரி இருக்கு. அந்த ரதமானது அதுக்குள்ள புகுந்துகிறது. அங்க புகுந்த உடனே பார்த்தா இருட்டுனா இருட்டு, அப்படி ஒரு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள எப்படி போக போறோம், அந்த இருட்டை பார்த்தாலே அந்தகாரம், அப்படி ஒரு பயமா இருக்கு. உடனே அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்கிறாராம், இது எப்படி நம்ம போக போறோம் கிருஷ்ணா, இது பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னா நீ கவலைப்படாதன்னு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை முன்னாடி பகவான் அனுப்புறாராம். அந்த இருட்டை கிழித்து கொண்டு அந்த சுதர்சன சக்கரமானது முன்னாடி போறது. அந்த சுதர்சன சக்கரத்தை தொடர்ந்து பகவானுடைய ரதமானது வருது. இது வந்து உலகத்தினுடைய எல்லையெல்லாம் தாண்டி வேற ஒரு டிமென்ஷன்ல இருக்கக்கூடிய லோகம், யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ள இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய அந்த மகிமையினால சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது அர்ஜுனனால அந்த பார்க்கவே முடியலையா அந்த சுதர்சன சக்கரத்தை. அப்படியே பயத்தோட கண்ணை மூடின்ட்டானா, கண்ணை மூடிண்டு கிருஷ்ணர் கையை பிடிச்சிண்டு எங்க போறன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தையும் பார்க்க முடியாம கிருஷ்ணன் கூட சஞ்சாரம் பண்ணிட்டே வரா. சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது பார்த்தா திடீர்னு எங்கேருந்தோ ஜலம் இருக்கிறது போல சப்தம் கேட்கறது. திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ அப்படியே கோரமான காற்று வீசுறது, அந்த தேரையே கொண்டு போறது போல. ஆனா கிருஷ்ணர் இருக்கிறதுனால ஒண்ணுமால. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல மழை பெய்யறது. இப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொன்றத்தையும் தாண்டி உள்ள போனா ரத்னத்தினாலேயே ஒரு கிரகம் பண்ணது போல ஒரு கிரகம், அந்த ஒரு அந்தப்புறம் மாதிரி இருக்கு. அங்க போய் இந்த ரதமானது நிக்கிறது. அப்புறம் அந்த அந்தப்புறத்துக்குள்ள போனா அங்க ஒரு பிரபு இருக்காராம், அதி தேஜோவந்தமாக, கொஞ்சம் கருத்த சரீரத்தோட, 1000 தலைகள், 1000 தலைகள்ல 2000 கண்கள். அதெல்லாம் பார்த்தா ஒரு பாம்பினுடைய படை போல ஜுவலிக்கிறது. ஆனா அது பாம்பு போலையும் இல்லை, அப்படி ஒரு ரூபம் அங்க பகவான். அது என்னன்னா சதுர்புஜம் இருக்கிறது போல பகவானுக்கு 8 புஜங்களாம். 8 புஜங்கள்ல ஆயுதங்களோட ஸ்ரீதேவி பூதேவியோட, அப்புறம் சுனந்தன் நந்தன் முதலியவர்கள் பரிசாரம் பண்ணிருக்கிறது போல அந்த ஒரு லோகத்துல ஒரு பிரபு இருக்காராம். இவர் தான் எல்லாருக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சங்கர்ஷண மூர்த்தி. அந்த சங்கர்ஷண மூர்த்தியை பார்க்கறதுக்காக தான் கிருஷ்ணர் இவ்வளவு தூரம் அழிச்சுன்னு வந்திருக்கார். அந்த சங்கர்ஷண மூர்த்தி அங்க ஸ்ரீதேவி பூமி தேவியோட, மார்பல கௌஸ்துபம் மகாலட்சுமியோட எல்லாம் தான் பகவான்னு காண்பிக்கிறதுக்காக, தான் தான் சர்வேஸ்வரன், தான் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுட்டு இருக்கேன்னு, என்னுடைய ஆதாரத்துல தான் உலகமே இருக்கு, என்னுடைய தலையில தான் இந்த சகல ஜகத்தும் இருக்கிறதுன்னு காண்பிக்கிறது போல. அப்படி அந்த இருட்டும் இல்லாம வெளிச்சமும் இல்லாம அந்த ஒரு பிரதேசத்துல அவருடைய கண்களே ரத்னமயமாக ஜுவலிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பிரபுவை பார்த்து கிருஷ்ணர் ஆஹா சர்வேஸ்வரான்னு நேரா நமஸ்காரம் பண்றார் அந்த சங்கர்ஷண மூர்த்தியை. அர்ஜுனனால பார்க்கவே முடியலையா, பார்த்து பயந்துட்டானா. என்ன பண்ண போற இவரை சரணாகதி பண்றதுக்கு, இவர் சரணாகதி பண்றவர் போற இல்லையே, இவர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் முதல்ல பயந்தான். அப்புறம் வந்து கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணி இப்படி பகவானை குறிச்சு கை கூப்பி நின்ன உடனே அர்ஜுனனும் நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிட்டு நிற்கிறார். உடனே அந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த சங்கர்ஷண மூர்த்தி பேச ஆரம்பிக்கிறார். மேல அந்த மூர்த்தி கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். நீங்க யாரு தெரியுமா, நீங்க வந்து முன்பு
நரநாராயணர்களாக நீங்க பிறந்தவர்கள், பகவானுடைய அவதாரமாக பிறந்தவர்கள். இப்ப பூபார நிமித்தமாக திரும்பவும் அதே நரநாராயணர்கள் தான் இப்ப நீங்க பிறந்திருக்கீர்கள். நீங்க பிறந்து என்ன பண்ணணும்னா, இந்த பூபாரத்தை நிவர்த்தி பண்ணணும், எல்லா அசத்துகளையும் சம்ஹாரம் பண்ணணும். அதே நரநாராயணர்கள் தான் இப்ப நீங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனாகவும் இப்ப பிறந்திருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட உங்களை இங்க வர வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் என்னுடைய சங்கல்பம் இத்தனை லீலைகளும். அந்த பிராமணனுடைய குழந்தைகள்லாம் இப்ப என்கிட்ட தான் இருக்கா. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி இந்த நிமித்தமாக அர்ஜுனன் இதை சேர்த்து அர்ஜுனன் கிருஷ்ணன் மாத்திரம் இங்க வரணும்னு உங்களை இங்க வர வச்சது, இத்தனை காரியங்களும் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு அந்த சங்கர்ஷண மூர்த்தி சொல்லி, மேல நீங்க போயிட்டு இந்த பூபார நிவர்த்திக்காக எல்லா அசுரர்களும் இந்த பூலோகத்துல மனுஷனாக பிறந்திருக்கா அத்தனை பேரையும் நிர்மூலமாக நீங்க சம்ஹாரம் பண்ணணும். அதே நரநாராயணர்கள் தான் இப்ப அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்திருக்கிறீர்கள் நீங்க ரெண்டு பேரும்னு இப்படி அவர்களுக்கு ஞானோதயம் கொடுக்கிறது போல அந்த மூர்த்தி சொன்ன உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நமஸ்காரம் பண்ணி, சர்வேஸ்வரனாகவும் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம், நீங்க சொன்னது போலவே நான் பூபார நிமிர்த்திக்காக நாங்கள் இருவரும் செய்கிறோம்னு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து அந்த பகவானை கிஞ்சித ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அங்கேருந்து விடை பெற்று கொண்டு கிளம்புறார்கள். அப்படி கிளம்பும் போது எந்த சிசுக்கள்லாம் அங்க மாயமானார்களோ அந்த சிசுக்களை சமர்ப்பிக்கிறாராம் அந்த மூர்த்தி, அங்க இருக்கக்கூடிய சங்கர்ஷண மூர்த்தி. அந்த சிசுக்களையும் அழைச்சிண்டு பகவானுடைய அவருடைய அந்த சங்கல்பத்தினால அங்கேருந்து க்ஷண நேரத்துல துவாரகைக்கு வந்துட்டா. இப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்துட்டா, கூடவே அந்த குழந்தையும் வந்துருத்து, மரிச்ச குழந்தைகள் எல்லாமும் வந்துருத்து. அப்படின்ன உடனே அந்த பிராமணர், அந்த அந்த பெற்றெடுத்த அந்த அம்மா, அந்த குடும்பம் எல்லோரும் அந்த குழந்தையை ஸ்வீகரிச்சிருக்கார்கள். என்ன ஆச்சரியம்னா, எப்படி எந்த ரூபத்துல அந்த குழந்தை பிறந்து மறைஞ்சதோ அதே ரூபத்துல இருக்கான். அப்பதான் அவளால நம்ப முடியும். அதே போலயே அந்த குழந்தைகளை சமர்ப்பிச்சு அப்பதான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த பூபார நிவர்த்திக்காக நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு மேல எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணணும்னு தர்மபுத்திரர்கிட்டையும் கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் கெட்ட ராஜாக்கள் இருக்கார்களோ அத்தனை பேரையும் நிர்மூலமாக அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து சம்ஹாரம் பண்றார்கள். இது நிமித்தமாக தான் மகாபாரத யுத்தமும் நடக்கிறது. யார் வந்தாலும் வரலனாலும் இந்த யுத்தமானது நடக்கணும், இந்த எல்லா பாபிகளும் சாகணும்னு இந்த நிமித்தமாக தான் நடந்ததுன்னு இப்படி ஒரு சரித்திரத்தை சொல்லி, இந்த மாதிரி அனந்த லீலைகள் பகவான் பண்ணியிருக்கார். இதே எல்லாம் நடக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரநாராயணர்கள்னு இவர்களை காண்பிக்கிறதுக்காக, கிருஷ்ணனும் அர்ஜுனன் தான் காண்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு லீலை நடந்ததுன்னு இந்த லீலை அந்த அத்தியாயத்தை சொல்லி பிரம்மனிஷ்டால் இந்த கதையை பூர்த்தி பண்றார். மேலும் எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச एकोननवतितमोऽध्यायः श्रीशुक उवाच सरस्वत्यास्तटे राजन् ऋषयः सत्रमासत वितर्कः समभूत् तेषां त्रिष्वधीशेषु को महान् तस्य जिज्ञासया ते वै भृगुं ब्रह्मसुतं नृपा तज्ञप्त्यै प्रेषयामासुः सोऽभ्यगात् ब्रह्मणः सभाम् स तस्मै प्रह्वणं स्तोत्रं चक्रे सत्त्वपरीक्षया तस्मै चुक्रोध भगवान् प्रज्वलन् स्वेन तेजसा स आत्मनि उत्थितं मन्युम् आत्मजाय आत्मना प्रभुः अशीशमत् यथा वह्निं स्वयोन्या वारिणा आत्मभूः ततः कैलासमगमत् सतं देवो महेश्वरः परिरब्धुं समारेभे उत्थाय भ्रातरं मुदा नैच्छत्वमसि उत्पथग इति देवश्चुकोपः शूलम् उद्यम्य तं हन्तुम् आरेभे तिग्मलोचनः पतित्वा पादयोर्देवी सान्त्वयामास तं गिरा अथो जगाम वैकुण्ठः
यत्र देवो जनार्दनः शयानं श्रिय उत्सङ्गे पदावक्षसि अताडयत् तत उत्थाय भगवान् सह लक्ष्म्या सतां गतिः स्वतल्पात् अवरुह्याथ ननाम शिरसा मुनिम् आहते स्वागतं ब्रह्मन् निषीद अत्र आसने क्षणम् अजानताम् आगतान् वः क्षन्तुमर्हथ नः प्रभो अतीव कोमलौ तात चरणौ ते महामुने इत्युक्त्वा विप्रचरणौ मर्दयन् स्वेन पाणिना पुनीः सह लोकं मां लोकपालांश्च मद्गतान् पादोदकेन भवतः तीर्थानां तीर्थकारिणा अद्याहं भगवल्लक्ष्म्या आसमेकान्तभाजनं वत्स्यसि उरसि मे भूतिः भवत्पादहतां हसः श्रीशुक उवाच एवं ब्रुवाणे वैकुण्ठे भृगुस्तन्मन्द्रया गिरा निर्वृतः तर्पितस्तूष्णीं भक्ति उत्कण्ठः अश्रुलोचनः पुनश्च सत्रमावृज्य मुनीनां ब्रह्मवादिनां स्वानुभूतमशेषेण राजन् भृगुः अवर्णयत् तन्निशम्याथ मुनयः विस्मिता मुक्तसंशयाः भूयांसं श्रद्धधुः विष्णुं यतः शान्तिर्यतो अभयम् धर्मः साक्षात् यतो ज्ञानं वैराग्यं च तदन्वितम् ऐश्वर्यं च अष्टधा यस्मात् यशश्च आत्ममलापहम् मुनीनां न्यस्तदण्डानां शान्तानां समचेतसाम् अकिञ्चनानां साधूनां यमाहुः परमां गतिम् सत्वं यस्य प्रिया मूर्तिः ब्राह्मणास्तु इष्टदेवताः भजन्ति अनाशिषः शान्ताः यं वा निपुणबुद्धयः त्रिविधा कृतयस्तस्य राक्षसा असुराः सुराः गुणिन्या मायया सृष्टाः सत्वं तत्तीर्थसाधनम् श्रीशुक उवाच एवं सारस्वता विप्राः नृणां संशयनुत्तये पुरुषस्य पदाम्भोज सेवया तद्गतिं गताः इत्येतन्मुनितनयास्य पद्मगन्ध पीयूषं भवभयभित् परस्य पुंसः सुश्लोकं श्रवणपुटैः पिबत्यभीक्ष्णं पान्थोध्वभ्रमण परिश्रमं जहाति श्रीशुक उवाच एकदा द्वारवत्यां तु विप्रपत्न्याः कुमारकः जातमात्रो भुवं स्पृष्ट्वा ममार किल भारत विप्रो गृहीत्वा मृतकं राजद्वार्युपधाय सः इदं प्रोवाच विलपन् आतुरो दीनमानसः ब्रह्मद्विषः षटधियः लुब्धस्य विषयात्मनः क्षत्रबन्धोः कर्मदोषात् पञ्चत्वं मे गतोर्भकः हिंसाविहारं नृपतिं दुःशीलमजितेन्द्रियं
प्रजा भजन्त्यः सीदन्ति दरिद्रा नित्यदुःखिताः। एवं द्वितीयं विप्रऋषिः तृतीयं त्वेवमेव च विसृज्य स नृपद्वारी तां गाथां समगायत। ताम् अर्जुनः उपश्रुत्य कर्हिचित् केशवान्तिके परेते नवमे बाले ब्राह्मणं समभाषता। किं स्वित् ब्रह्मन् त्वन्निवासे इह नास्ति धनुर्धरः राजन्यबन्धुरेते वै ब्राह्मणाः सत्र आसते। धनदारात्मजा पृक्ताः यत्र शोचन्ति ब्राह्मणाः ते वै राजन्यवेषेण नटा जीवन्ति असुम्भराः। अहं प्रजावां भगवन् रक्षिष्ये दीनयोरिह अनिस्तीर्णप्रतिज्ञोऽग्निं प्रवेक्ष्ये हतकल्मषः। ब्राह्मण उवाच सङ्कर्षणो वासुदेवः प्रद्युम्नो धन्विनां वरः अनिरुद्धः अप्रतिरथः न त्रातुं शक्नुवन्ति यत्। तं कथं नु भवान् कर्म दुष्करं जगदीश्वरैः चिकीर्षसि त्वं बालिष्यात् तन्नः श्रद्दद्महे वयम्। अर्जुन उवाच नाहं सङ्कर्षणो ब्रह्मन् न कृष्णः कार्ष्णिरेव च अहं वा अर्जुनो नाम गाण्डीवं यस्य वै धनुः। मावमं स्था मम ब्रह्मन् वीर्यं त्र्यम्बकतोषणं मृत्युं विजित्य प्रधने आनेष्येते प्रजां प्रभो। एवं विश्रम्भितो विप्रः फाल्गुनेन परं तपा जगाम स्वगृहं प्रीतः पार्थवीर्यं निशामयन्। प्रसूतिकाल आसन्ने भार्यायाः द्विजसत्तमः पाहि पाहि प्रजां मृत्योः इत्याह अर्जुनमातुरः। स उपस्पृश्य शुच्यम्भः नमस्कृत्य महेश्वरं दिव्यानि अस्त्राणि संस्मृत्य सज्जं गाण्डीवमाददे। न्यरुणते सूतिकागारं शरैः नानास्त्रयोजितैः तिर्यक् ऊर्ध्वमधः पार्थः चकार शरपञ्जरम्। ततः कुमारः सञ्जातः विप्रपत्न्या रुदन्मुहुः सद्यो अदर्शनमापेदे सशरीरो विहाय सा। तदाह विप्रो विजयं विनिन्दन् कृष्णसन्निधौ मौढ्यं पश्यत मे योऽहं श्रद्दधे क्लीबकत्थनम्। न प्रद्युम्नो नानिरुद्धः न रामो न च केशवः यस्य शेकुः परित्रातुं कोऽन्यस्तदवितेश्वरः। धिगर्जुनं वृषावादं धिगात्मश्लाघिनो धनुः दैवोपसृष्टं यो मौढ्यात् आनिनीशति दुर्मतिः। एवं शपथि विप्रऋषौ विद्यामास्थाय फाल्गुनः ययौ संयमनीमाशु यत्रास्ते भगवान् यमः। विप्रापत्यमचक्षानः तत ऐन्द्रीमगात्पुरीम् आग्नेयीं नैऋतीं सौम्यां वायव्यां
वारुणीमथा रसातलं नाकपृष्ठं धिष्ण्यानि अन्यानि उदायुधः ततो अलब्धद्विजसुतः ह्यनिस्तीर्णप्रतिश्रुतः अग्निं विविक्षुः कृष्णेन प्रत्युक्तः प्रतिषेधितः दर्शये द्विजसूनुंस्ते मामज्ञात्मानमात्मना एतेन कीर्तिं विमलां मनुष्याः स्थापयिष्यन्ति इति सम्भाष्य भगवान् अर्जुनेन महेश्वरः दिव्यं स्वरथमास्थाय प्रतीचीं दिशमाविशत् सप्तद्वीपान् सप्तसिन्धून् सप्तगिरीनथा लोकालोकं तथातीत्य विवेश सुमहत्तमः तत्राश्वाः शैब्यसुग्रीव मेघपुष्पबलाहकाः तमसि भ्रष्टगतयोः बभूवुः भरतर्षभा तान् दृष्ट्वा भगवान् कृष्णः महायोगेश्वरेश्वरः सहस्रादित्यसङ्काशं स्वचक्रं प्राहिणोत्पुरः तमस्सु घोरं गहनं कृतं महत् विदारयत् भूरितरेण रोचिषा मनोजवं निर्विविशे सुदर्शनं गुणच्युतो रामशरो यथा चमूः द्वारेण चक्रानुपथेन तत्तमः परं परं ज्योतिरनन्तपारं तमश्नुवानं प्रसमीक्ष्य फाल्गुणः प्रताडिताक्षो अपि दधे अक्षिणीवुभे ततः प्रविष्टः सलिलं नभस्वता बलीयसैजत् बृहदूर्मिभूषणं तत्राद्भुतं वै भवनं द्युमत्तमं भ्राजन्मणिस्तम्भ सहस्रशोभितम् तस्मिन्महाभीममनन्तमद्भुतं सहस्रमूर्धन्यः फणामणिद्युभिः बिभ्राजमानं द्विगुणोल्बणेक्षणं सिताचलाभं शितिकण्ठजिह्वम् ददर्श तद्भोगसुखासनं विभुं महानुभावं पुरुषोत्तमोत्तमं सान्द्राम्बुदाभं सुपिशङ्कवाससं प्रसन्नवक्त्रं रुचिरायते क्षणम् महामणिव्रातकिरीटकुण्डल प्रभापरिक्षिप्तसहस्रकुन्तलं प्रलम्बचार्वष्टभुजं सकौस्तुभं श्रीवत्सलक्ष्मं वनमालयावृतम् सुनन्दनन्दप्रमुखैः स्वपार्षदैः चक्रादिभिः मूर्तिधरैर्निजायुधैः पुष्ट्या श्रिया कीर्त्यजया किलर्धिभिः निषेव्यमानं परमेष्ठिनां पतिं ववन्द आत्मानमनन्तमच्युतः जिष्णुश्च तद्दर्शन जातसाध्वसः तावाह भूमा परमेष्ठिनां प्रभुः बद्धाञ्जलि सस्मितमूर्जया गिरा द्विजात्मजा मे युवयोर्दिदृक्षुणा मयोपनीता भुवि धर्मगुप्तये कलावतीर्णौ अवनेर्भरासुरान् हित्वेह भूयः त्वरयेतमन्तिमे पूर्णकामावपि युवां नरनारायणावृषि धर्ममाचरतां स्थित्यै
ऋषभौ लोकसङ्ग्रहम् इत्यादिष्टौ भगवता तौ कृष्णौ परमेष्ठिना ओमिति आनम्य भूमानम् आदाय द्विजदारकान् न्यवर्ततां स्वकं धाम सम्प्रहृष्टौ यथा गतं विप्राय ददतुः पुत्रान् यथा रूपं यथा वयः निशाम्य वैष्णवं धाम पार्थः परमविस्मितः यत्किञ्चित् पौरुषं पुंसां मेने कृष्ण अनुकम्पितम् इतीदृशानि अनेकानि वीर्याणीह प्रदर्शयन् बुभुजे विषयान् ग्रामान् ईजे चात्यूर्जितैर्मखैः प्रववर्ष अखिलान् कामान् प्रजासु ब्राह्मणादिषु यथा कालं यथैवेन्द्रः भगवान् श्रेष्ठ्यमास्थितः हत्वा नृपान् अधर्मिष्ठान् घातयित्वा अर्जुनादिभिः अञ्जसा वर्तयामास धर्मं धर्मसुतादिभिः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे द्विजकुमारानयनं नाम 89तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।